ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமிர்தம் சுவை. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஏபிசி ஜூஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த சேனலை புதுசாக பார்க்குறதா இருந்தால் அமிர்தம் சுவை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஏபிசிக்கு ஃபுல் மீனிங் வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிள், பீட்ரூட், கேரட் இந்த 3 பொருளை வச்சு தான் நம்ம ஜூஸ் தயாரிக்க போகிறோம். ஒரு நேச்சுரல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருளை வச்சு தான் நான் இந்த ஜூஸ் குடிச்சிருக்கேன். இதில் நல்ல ரிசல்ட்டு தெரியுது, நல்ல க்ளோ கிடைக்கிது. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்ப்யூட்டர், லேப்டாப், இந்த டிவி எல்லாம் பார்த்துட்ருக்கவங்களுக்கு இந்த ஐயை சுற்றி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கும், கருவளையோ இல்லை ஸ்பெக்ஸ் அந்த மாதிரிலாம் போட்டிருப்பாங்க. இது குடிக்கிறனால ஐ ப்ராப்ளம் எல்லாத்தையும் சால்வ் பண்ணி கொடுக்குது. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஹீமோக்ளோபின் லெவலை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. ஆப்பிள் சாப்பிட்டா டெய்லி டாக்டர்கிட்ட போவானன்னு சொல்லுவாங்க. இந்த 3 பொருளுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஹெல்த்தி. அதுக்கப்புறமா நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா க்ளோயிங் பண்ணி கொடுக்குது. இந்த ஜூஸ் யார் யார் குடிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாராவது ஒருத்தர் பிரைடாக போகிறவங்க, இல்லை ஏதாவது ஃபங்க்ஷன், இல்லை ஏதாவது நல்லா கிராண்டான ஃபங்க்ஷன் போகணும், எனக்கு இந்த மாதிரி எங்கேயாவது வெளியே போகணும், எனக்கு இந்த இடத்துக்கு ரொம்ப நீட்டாக போகணும், அழகாக இருக்கணும், பார்லர் அங்கே எங்கேயும் போகாமல் நீங்கள் ஜஸ்ட்டு 7 days இந்த ஜூஸை கண்டினியூஸாக குடிச்சிட்டே வந்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல க்ளோயிங் கிடைக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அன்இவன் ஸ்கின் டோன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா பிரைட்டாக ஆரம்பிக்கும். ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பிளாக்காக இருக்கும் இல்லையா, அதெல்லாம் நல்லா பிரைட்டாக ஆரம்பிக்கும். உங்களுக்கு குடித்தாவே தெரியும். ஒரு ஜஸ்ட்டு 7 days கண்டினியூஸாக குடிச்சிட்டே இருங்க. உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நல்லா க்ளோ ஆன மாதிரி அழகாக இருக்கும் பார்க்குறக்கே. ஆப்பிளில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான விட்டமின்ஸ் எல்லாமே அடங்கியிருக்கு. விட்டமின் ஏ, B1, B2, B6, C, E இந்த மாதிரி முக்கியமான விட்டமின்ஸ் எல்லாமே இதில் ஆட் ஆகிருக்கு. அதுக்கப்புறமா முக்கியமான ஒன்று பார்த்திங்கன்னா டயட்ரி நார்ச்சத்து இதில் ரொம்பவே அதிகமாக இருக்குது. இது உடம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமான ஒன்றுன்னே நம்ம சொல்லலாம். பீட்ரூட் வந்து ஹார்ட் பேஷண்ட்க்கு ரொம்ப நல்லது. இதில் இருக்கக்கூடிய விட்டமின் ஏ, சி, பி வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் எல்லாத்தையுமே சீக்கிரமாக குறைச்சிரும். அதுக்கப்புறமா நம்ம ஹேர் ஃபால் அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கவங்களும் இதை குடிக்கலாம். இதை குடிக்கிறனால ஹேர் ப்ராப்ளம் அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது. யாராவது வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வீக்லி 3 times அந்த மாதிரி இந்த ஜூஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா வெயிட் ரெடியூஸ் ஆகிறது நல்லாவே தெரியும். இதை வெயிட் ரெடியூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு டெய்லி குடிக்கக்கூடாது. ஏன்னா எந்த ஒரு பொருள் எது சாப்பிட்ற ஐட்டமாக இருந்தாலும் நம்மளுக்கு டெய்லி சாப்பிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரும். எந்த ஒரு பொருளையுமே வந்து நம்ம டெய்லியும் எடுக்காமல் வீக்லி 3 times 2 times அந்த மாதிரி எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. கேரட் நான் ஆல்ரெடி சொன்னதா, கேரட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்ணுக்கு ரொம்ப நல்லது. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த லேப்டாப் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறவங்க, ஒர்க் போகிறாங்க, அவங்க எல்லாத்துக்குமே இந்த ஸ்பெக்ஸ் போடணும் அந்த மாதிரி ப்ராப்ளம் ஏதாவது இருக்கும். ஸோ நீங்கள் கேரட் ஜூஸ் குடிச்சிட்டே வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் எதுவும் இருக்காது. ஆப்பிள், பீட்ரூட், கேரட் இது 3மே வந்து பார்த்திங்கன்னா நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க. தோல் சீவி நல்லா கட் பண்ணி வச்சுக்கிட்டதோ. அதுக்கப்புறம் பீட்ரூட், கேரட், ஆப்பிள், அதுக்கப்புறமா இந்த 1 glass வாட்டர், நாட்டு சக்கரை, அதுக்கப்புறம் ஏலக்காய், இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் தான் நம்ம இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைக்க போகிறோம். இதில் ஏலக்காய் எதுக்காக ஆட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பச்சை ஸ்மெல் அடிக்கும், ஒரு மாதிரி ஒமட்டிட்டு வரும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் டேஸ்ட்டாக இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் ஏலக்காய் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும், எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா அரைச்சதுக்கப்புறம் இது தனியாக வடிகட்டி எடுத்துக்கலாம்.
அவ்வளோதாங்க. இந்த ஜூஸ் இவ்வளோ ஈஸியாக பண்ணிடலாம், ரொம்ப குவிக்காகவும் பண்ணிடலாம். இயர்லி மார்னிங் நீங்கள் எந்திரிச்சதும் இந்த ஜூஸ் குடிச்சிங்கன்னா உங்கள் ஸ்கின் டோன் அப்படியே மாறுறது உங்களுக்கு தெரியும். ஜஸ்ட் 7 டேஸ்லேயே உங்களுக்கு இந்த ரிசல்ட் தெரியுதுன்னா நீங்கள் மந்த்லி உங்களுக்கே நல்ல ரிசல்ட் தெரியும். நீங்கள் குடிச்சிட்டே வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தெரியும். உங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அமிழ்தம் சுவை சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.